அரியாசனத்தில் அரசரோடு எங்களை அரியாசனத்தில் வைத்து அரியாசனம் காத்த தாயே அழகு திருவுருவாய் மந்தையின் அப்பனே வடிவேல் முருகா பழனி மலை மீத வந்து பக்தர் குறை தீர்க்கும் என் பாலசுப்பிரமணியனே வடிவேல் முருகா செந்தூர் கரையோரா அமர்ந்திருக்கும் என் திருச்செந்தியில் ஆண்டவனே வடிவேல் முருகா வள்ளிய கரம் பிடித்த எங்கள் ஐயா அந்த வள்ளி மணவாள வருவான் அவன் எமையாள வந்து கோவில் கொண்ட குங்குமத்தாரி எமையாள வந்து கோவில் கொண்ட குங்குமத்தாரி மாறவே
எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அந்த வேலையில மனசு வந்தோம் முத்துமாரி இப்போ வெற்றி கொடி ஆட்டுகிறோம் முத்துமாரி அந்த வேலையில மனசு வந்தோம் முத்துமாரி இப்போ வெற்றி கொடி ஆட்டுகிறோம் முத்துமாரி அந்த வேலையில மனசு வந்தோம் முத்துமாரி இப்போ வெற்றி கொடி ஆட்டுகிறோம் முத்துமாரி அந்த வேலையில மனசு வந்தோம் முத்துமாரி இப்போ வெற்றி கொடி ஆட்டுகிறோம் முத்துமாரி நம்ம வாழ விட்டு வாழுகிறோம் முத்துமாரி வருகாலோ எங்களுக்கு முத்துமாரி வந்து கோவில் கொண்ட முத்துமாரி எமையாள வந்து கோவில் கொண்ட முத்துமாரி எமையாள வந்து கோவில் கொண்ட முத்துமாரி சிவகாமி உமையவளே முத்துமாரி செல்வனுக்கும் காலம் உண்டு முத்துமாரி சிவகாமி உமையவளே முத்துமாரி செல்வனுக்கும் காலம் உண்டு முத்துமாரி நம்ம சிவகாமி உமையவளே முத்துமாரி செல்வனுக்கும் காலம் உண்டு முத்துமாரி நம்ம சிவகாமி உமையவளே முத்துமாரி செல்வனுக்கும் காலம் உண்டு முத்துமாரி நம்ம மதராஜன் வாழ்ந்து வாழ்த்து கூறி இந்த மக்களெல்லாம் போற்ற வேறும் போற்றை எமையாள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி எமையாள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி எமையாள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி எமையாள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி எமையாள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி எமையாள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி எமையாள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி கடல் என்ற பூவி நீரேல் அலை என்ற ஊரை கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பியே வாழ்வை நம்பியே கனவென்ற வாழ்வை நம்பியே வாழ்வை நம்பியே நம்ம கனவென்ற வாழ்வை நம்பியே வாழ்வை நம்பியே கனவென்ற வாழ்வை நம்பியே வாழ்வை நம்பியே ராஜேந்திர மூவாதி மாறுவரை சூழல் ராஜேந்திர மூவாதி மாறுவரை சூழல் கண்டு போயிட்டோ ராஜேந்திர மூவாதி மாறுவரை சூழல் ராஜேந்திர மூவாதி மாறுவரை சூழல் கண்டு போயிட்டோ உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடியே 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 ஓயாத இரவும் பகலோ இரவும் பகலோ இரவும் பகலோ கண்டறிய
உள்கொண்டு உறங்குவதே தடமென்ற விடிகரையில் வந்த வாதங்களோடு பின்னறித்து 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 பின்னறித்து
தாண்டி சிறுவருக்கு அருள் தருவாயிரத்தில் வந்தவர் இருக்கக்கூடிய மாரியம்மா ஏழைக்கு அருள் தருவா கருத்தல் குல மாரியம்மா கலை கருள வேணுவாம்மா அந்த முப்பந்தளம் முப்பந்தளத்து இசக்கியம்மா எனக்கு முன்னால் வந்து அருள் புரிவா ஈசன் உச்சி கண்ணை பிறந்த பிள்ளை என்னை உச்சி மாறாரி நீ ஓடி வந்து அருள் தருவா ஐயா ஊருக்கெல்லாம் ஒரு ஐயா உனக்கு மட்டும் அந்த பழவேத காரஸ்வாமி இந்த பாடலுக்கு அருள் தருவா ஆதியில தர்க்கராஜு ஐயா பாடியில களவாய் மாடு தர்க்கம் களவாய் மாட சுவாமி ஐயா காணலுக்கு அருள் புரிவா உனக்கு குங்குரண்டும் ஐயா குங்குமம் வைத்தவர் எங்கள் ஐயாவே குங்குமாரா இந்த குழந்தைக்கு அருள் புரிவா இலங்கையை எரித்தவர் எங்கள் ஐயாவே வாழவா அந்த ராவணனை புகழ் முடிங்க அந்த அரிராவன் தூதுவன் எங்கள் அழகு பிள்ளை வாழவா ஐயா ஸ்ரீராம தூதுவன் எங்கள் செல்ல பிள்ளை வாழவா எங்கள் சிறுவருக்கு அருள் தருவா மலை மகளே எந்த கலை கருளவே அருமாமா ஏழை மகளா வந்தவரே எங்க அடியேனுக்கு அருள் தருவா எம்ம குலசேகரப்பட்டின அங்க கூடியிருந்து ஆழ்பவர் என் குலசேகரர் முத்தாரம்மா இந்த குழந்தைக்கு அருள் புரிவா என் பால் கிணத்து இசைக்கு அம்மா செட்டியார வழிமறித்த செங்காட்டு நீடியம்மா பால் கிணத்து இசைக்கு அம்மா பால் கிணத்து இசைக்கு அம்மா இந்த பாடலுக்கு அருள் தருவா அந்த இலங்கைய ஆண்டவரே இலங்க முனீஸ்வரா எனக்கு அருள்வா எனக்கு கண் கொடுத்த காளியம்மா எனக்கு கலை கருளவே அருவா அம்மா எடுத்த சில கதைகள் இசை கருளவே அருவா அம்மா பார்வதியாதை படிக்க அதற்கு பரமசிவம் கதைகள் அம்ம சரஸ்வதியால் வீணை வீண ஆதி சங்கரரு கதை கேட்க கலை மகளே வலை மகள் எனக்கு கதை கருளவே அருவம்மா எனக்கு நாவது நான் உணர்ந்திடாமல்
வந்து வெஞ்சுடர்ந்து இலை தடுமாறு என்னாவதுதான் உணர்ந்திடாமல் என் நல்குரலும் அங்கிடாமல் விலையோ 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 இவர்களோடு தென்காசில் பட்டிலை சீரவர் படத்தோ சமத்துவபுரத்திலே அடியலந்த ராமரன்னை சீராலட்சுமியோடு படியலக்கும் பகவானந்த பார்வதியாரோடு அட்டகாரி 8 பேர் அதிகாரியின் மாரியம்மா முப்புடாரி சந்தனமாரி சடமாரி பத்திரகாரியோடு ஞானமூர்த்தி ஈஸ்வரரோடு இலங்கையை ஆண்டு வரக்கூடிய அக்கா இலங்காமீஸ்வரனோடு அஞ்சனா தேவி வாழனேற்ற ஐயா வாழ ஆசிரிய பெருமாளோடு வடக்கு முகமாக அமர்ந்திருக்கோம் என் அப்பா முருகேசனாடார் வருவான் என்ன உத்தாரம்மா எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து என்னென்ன லீலைகளை செய்து இன்றைக்கு இந்த சிவன்விளை புதூர் நன்னகரத்திலே நிலையவாங்கி இருக்கக்கூடிய கதையை மத்தியானம் முப்புராதிர்கள் 3 பேர்களும் பிறந்து அந்த நந்தி பகவான் கொடுத்த சாபத்தின் மகிமையினாலே 14 வருடங்களை இரவாக திட்டித்தார் பார்த்தார்கள் அரக்கியர்கள் 3 பேர்களும் இரவா இருக்குல்ல ஆண் குழந்தைகளோட முகம் நம்மளுக்கு தெரியாது என்று அரக்கியர்கள் 3 பேர்களும் அருமை மக்கள் அந்த நீலன் குமரன் ஆதித்தன் என்று சொல்லப்பட்ட அண்ணன் தம்பி 3 பேர்களையும் எப்படி வளர்த்து வருகின்றார் அந்த கட்டளை அரசியது அவருமற்ற 3 பேரை அவர் கூடனை வளர்க்குவார் வீரை சந்திரன்
வளரும் வீரை தண்ணீரன் வளர்ந்து ஒரு வயதிலே ஊர்ந்து விளையாடுவார் 2 வயதிலே எழுந்தரித்து ஓடிடுவார் 3 வயதிலே முடியிறக்கி காது குத்தி கடுக்க வைத்தால் கைக்கு தங்க வளையலிட்டார் மேல் முருகு பண்ணாலே இதுகளுக்க மோதிரமா தாழக்கம் வாசிப்பந்த தங்கத்தாலே அரணாக்கூடி அப்படின்னு போட்டு வளர்க்க முடியுமாமா? இவளே அரக்கியர்கள் 3 பேரும் காட்டுக்குள்ள இருந்து பிள்ளைய வளர்க்கால வாசிப்பந்த தங்கத்தால அரணாக்குடிக்கு எங்க போவேன்? ஆமா, காட்டுக்குள்ள மிருகத்தோட மிருகமா ஏ பிள்ளைய வளர்த்து வரும்போது பகவான் கொடுத்த சாபம் கிட்ட நெருந்தது முடிய போகுது 14வது வருஷம் வந்த உடனே சூரிய உதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பித்த உடனே அண்ணன் தம்பி 3 பேர்களையும் 14 வருஷம் ஓரிரவா போட்டு கொடுத்த சாபம் முடிவுக்கு வருது பகவான் கொடுத்த சாபம் முடிவுக்கு வருது. காலையில சூரிய உதயமாக போகுது. அப்ப பார்த்தால் இலக்கியர்கள் 3 பேர்கள் என்ன நினைக்கின்றார்? இனிமேல் இங்க இருந்தோம்னா சரிபட்டு வராது. இரவா இருக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைய நம்ம பார்த்துக்கிட்டோம்னு நந்திதேவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தோம். 14 முடிய போகுது. இனிமேல் இந்த பிள்ளைக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல என்று 7 குழந்தைகளையும் காடான காட்டுக்குள்ளே விட்டு அந்த கட்டளைய அரக்கியர்கள் 3 பேர்களும் விடிஞ்சா பிள்ளை முகத்தை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆனா இனிமே இந்த பிள்ளை நமக்கு வேண்டாம் என்று அரக்கியர்கள் 3 பேர்களும் அந்த அழகு குழந்தைகளை காட்டுக்குள்ள விட்டு காட்டுக்குள்ள போயிட்டா. மறுபடியும் பார்த்தா அண்ணன் தம்பி 3 பேர்களும் அமிர்தன் நீலன் குமுர்தன் நீலன் குமுர்தன் ஆதித்தன் 3 பேர்களும் பார்த்து என்ன நினைக்கின்றார்? அம்மாவுக்கு இதே வேலையா போச்சு. எத்தனைக்கும் போட்டு போயிட்டாரு. நந்திதேவன் சொன்னாரு, வருஷம் 14 ஆயிட்டு இப்பவும் போட்டு போயிட்டாளே என்று நந்தி பகவானை யார் அழைக்கின்றார்? அண்ணன் தம்பி 3 பேர்களும் நந்தி பகவானை தேடுகிறார்கள். எப்படி தேடுகின்றார்? எங்கள் ஐயாவே நந்திரே அடியாரி பார்வையா என்று சொல்லி 3 பேரும் அன்னை பரணி தோறுவாரே வருத்தத்தோடு தேடுவார். ஐயா ஐயா என்று சொல்லி ஐயா என்று சொல்லி அழகி குழந்தைகள் அழைப்பார். அருமை அண்ணன் தம்பி 3 பேர்களும் அப்படியே தேடுகிறார்கள். யாரை தேடுறாங்க? நந்தி பகவானை தேடுகிறார்கள். ஐயாவே நந்தி பகவானே அரணாருடைய தூதுவனே அழகு நந்தி பகவானே சிவனாருடைய தூதுவனே செல்வ நந்தி பகவானே என்று தேடிய உடனே பார்த்தா நந்தி பகவான் அதுக்குள்ள கொடுத்த லாபம் முடிஞ்சு போச்சா என்னன்னு தெரியலையே. ஆமா 7 பேரும் 7 பேர்ல 4 பேர் முதல்லயே போயிட்டா. அதே மாதிரி 3 பேரும் போயிருந்தாங்க, பிரச்சனை இல்லையே. பிள்ளைய பெற்று போட்டுட்டு போறன்னு ஓடிட்டு
ஓடிடுதால என்று அரக்கியர்கள் பெற்ற அழகு குழந்தைகளை தேடி என் ஆதி கரைக்கின்ற சிவனாருடைய தூதுவர் அழகு நந்தி பகவான் கைலாசத்தை விட்டு வாராரு வருகின்றார் இல்லையா அதனால போய் பிள்ளைய பார்க்கணும் என்று நந்தி பகவான் வருகின்றார் எங்க வருகின்றார் கையிலை விட்டு காலடி போன் கையிலை விட்டு நல்ல கையிலை விட்டு காலடி போன் கையிலை விட்டு அவர் கல்லாறு பாதை கூடி கருட சக்கிலி பாடவிட்டு கல்லாறு பாதை கூடி கருட சக்கிலி பாடவிட்டு எவ்வளை பாடவை பாடு அந்த காக்கடந்தாராத்திரே அந்த வரவான வரத்து குழல் அந்த வாராறு நந்திரே அவர் ஆதாய மார்க்கமாய் ஆதாய மார்க்கமாய் அந்த அழகு நந்தி வரக்குவாய் அழகு குழந்தைகள் நம்மளை தேடி அழுது புலம்புதாங்களே போய் பார்க்க வேண்டுமே என்று அழகு நந்தி பகவான் ஆகாய மார்க்கமா பறந்து வாராரு அப்படியே ஆகாய மார்க்கமா பறந்து வந்து குழந்தைகள் பக்கத்துல வந்து இறங்கி நிக்காரு இறங்கி நின்று கொண்டு யார் நினைக்காரு என்ன நீலா உமர்தா அனிதா என்ன தேடி அழுதுருக்கீங்க என்ன விஷயம் நினைச்சு அழுதுருக்கீங்களா என்ன காரணம் என்று நந்தி பகவான் நீலன் குமரன் ஆதித்தனை பார்த்து கேட்க ஐயாவே நந்தி பகவானே ஒரு பாவமும் செய்யல அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க எங்க போயிட்டாங்க அப்பா வீட்டுல இருக்காங்களா கத்திக்கிட்டு போயிட்டாங்க எங்க போயிட்டாங்க கத்திக்கிட்டு மாப்பிள்ளை கிட்ட போறான்னு போயிட்டாங்க காட்டுக்குள்ள அவங்க வாட்டுல போயிட்டாங்க ஆண்டவனுடைய தூதுவளையே அழகு நந்தி பகவானே என்ன நீங்க தான் இதுக்கு ஒரு வழியை சொல்லணும் சந்தான பால வச்சு 14 வருஷம் கொடுத்தா அதுலயாவது மனசு மாறி பிள்ளை மேல ஆசை வந்துடாதா அப்படின்னு நினைச்சு 14 வருஷத்தை ஓர் இரவாக கொடுத்தா பாலை வச்சு பிடிச்ச பிடிய விட்டு மாற மாட்டுக்கால ஆடவர் வாட ஆகாதுன்னா அப்படியே நிக்கால என்று அழகு நந்தி பகவான் என்ன இனிமேல் உங்களை இங்க தனியா வச்சு பார்க்க எனக்கு மனசு இல்ல இனிமேல் இந்த இடத்துல உங்களை நான் தனியா விட மாட்டேன் வாங்க ஏன் கூட வாங்க அவங்களை எங்க கூட்டு போகணுமோ அங்க கூட்டிட்டு போறேன் ரெண்டும் சேர்த்துலாமா கப்புன்னு அடக்கி அப்படியா ஆனால் எங்க கூட்டிட்டு போகணுமோ அங்க நான் கூட்டிட்டு போறேன் என்று நீலன் குமரன் ஆதித்தன் என்று சொல்லப்பட்ட முப்புராதியர்கள் 3 பேர்களையும் என் அழகு நந்தி பகவான் வாராரு கூட்டிக்கிட்டு வாராரு அவர் எங்க கூட்டிட்டு வாராரு தெரியலையே யாரு கூட்டிட்டு வாராரு கையில பிடிச்சாரு நந்தி பகவான் வருகின்றார் கையில நல்ல கையிலை தேடி பகவான் அவர் ஆதி வள்ளி கையை அருமை உப்புராதி அழைத்துவாரா அந்த கரை கட்டணா சிவனாரீரோ இந்த
அந்த கண்மணிகள் மூன்று பேர் நாம கைவிடித்து கொடுக்க அத்தை என்று சொல்லி என்று சொல்லி ஆடி அறிவாளர் கைலாடு கையிலை நல்ல கையை தேடி காரணி பொன் கையை தேடி இனிமேல் இந்த பிள்ளைகளை வச்சு நம்ம சமாளிக்க முடியாது அடைச்சவர் பகவான் தானே அப்ப பகவானே போய் பார்க்கட்டும் பிள்ளைங்களாச்சு பகவானாச்சு கைலாசத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அழகு நந்தி பகவான் அந்த அழகு குழந்தைகள் 3 பேர்களையும் கைபிடித்து எங்கம்மா வருகின்றார் ஆதிவள்ளி கைலை தேடி அருளார் சிவனாரை தேடி 3 பிள்ளையும் கையில பிடிச்சாரு நேர கைலாசத்தை பார்த்து ஓடி வாராரு ஒரு கையை முன்னாடி அப்படியா ஆதிவள்ளி கைலாசம் தேடி ஓடி வரும்போது பார்த்தார்கள் 33 கோடி முனிவர்களும் தேவர்களும் இந்த நந்தி பகவானுக்கு கொஞ்சமாவது மண்டையில மூளை இருந்தா ஆனா மண்டையில தான் இருக்கும் அரக்கியர்கள் பெற்ற குழந்தைகள் 3 பேர்களையும் அசுர குழந்தைகளை ஆதிவள்ளி கைலாசம் அழைத்து வருவாரா ஏற்கனவே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஆகவே ஆகாது அரக்கியர்கள் பெற்ற குழந்தைகளை ஆதிவள்ளி கைலாசம் அழைத்து வராரு இவன் 3 பேரும் கைலாசத்துல கலந்துட்டா கைலாசத்தை விட்டு வைக்க மாட்டான் இவன் கைலாசத்துக்குள்ள கால் எடுத்து வைப்பதற்கு முன்பதாக இவன் 3 பேரையும் உள்ள வரவிடாம நம்ம தடுத்து இந்த இடத்திலேயே நிப்பாட்டிடணும். அரக்கியர்கள் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் அம்மா பாசத்துக்கு ஏங்கி வளர்ந்த மகன் இன்னைக்கே கைலாசத்துல சேர்ந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது பின்னால வருவதா தெரியாமல் 33 கோடி முனிவர்களும் தேவர்களும் ஓட்டமாக ஓடி வந்து பகவான் பக்கத்துல நிக்க 3 பிள்ளையும் பார்த்தாங்க பார்த்து ஐயா ஏன் நந்தி பகவானே இல்லுங்கள் எங்க போறீங்க நில்லுங்க என்று நந்தி பகவானை பார்த்து என்ன சொல்லுகின்றார்? என்ன ஐயா சொல்லுகின்றார்? ஐயாவே பகவானே அழகு நந்தி ஈஸ்வரரே அடியார்கள் வார்த்தைகள் பாப்புக்கு பால் வார்த்து ஆரவனை கைலாசோ அழைக்கலாம் என்று சொல்லி தேவர்கள் ஐயா ஏ நந்தி பகவானே அரக்கி மாதங்கள் பெற்ற குழந்தைகள் 3 பேர்களையும் ஆதிவள்ளி கைலாசம் அழைத்து வரலாமா? ஐயா பாப்புக்கு பால் வார்த்து பக்கத்துல உட்கார வச்சவர்களா இருக்கு என்னதான் அம்மா பாதத்துல ஏங்கி வளர்ந்தாலும் அவள் அரக்கியர்கள் பெற்ற பிள்ளை. அதனால் இறந்த குலத்தை யாராலையும் மாற்ற முடியாது என்று யாரு அரக்கி மாதர்கள் பெற்ற அழகு குழந்தைகளை ஈழன் குமரன் ஆதிக்கம் 3 பேர்களை எக்காரத்தை கொண்டு இந்த கையாளத்துக்குள்ள நாங்க விட அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த 33 கோடி முனிவர்களும் தேவர்களும் அவர் ஓடி வந்து வழிமாறி நல்ல குழந்தைகள் கைதைக்குள்ள விடவும் மாட்டோம் அத்தை என்று சொல்லி தேவரெல்லாம் மாட்டோம் என்று அந்த மலைகள் வழிவறிங்க
ஆமா ஐயா ஐயா எங்க போறீங்க எங்க போறீங்க என்ன இருந்தாலும் அவன் அரக்கி பெத்த பிள்ளை 3 பேரும் அரக்கியர்கள் பெத்த பிள்ளை ஆமா பாம்புக்கு பால் வார்த்து பக்கத்துல வச்சது மாதிரி இருக்கும் பக்கத்துல வச்சது மாதிரி இருக்கும் ஆமா ஆகையினால் ஆண்டவா ஆண்டவா ஆண்டவனுடைய தூதுவனே தூதுவனே வேண்டவே வேண்டாம் 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 இருந்தாலும் இருந்துருவா இந்த அரக்கருடைய குணத்தை நம்ம ஆதிவள்ளி கைலாசத்தை சீரழிச்சிருவான் இவனுக்கு இந்த கைலாசத்துல இடமே கிடையாது என்று அரக்கியர்கள் பெற்ற குழந்தைகளை ஆதிவள்ளி கைலாசத்துக்குள்ள விடக்கூடாது என்று யார் நினைக்கின்றார் 33 கோடி முனிவர்களும் தேவர்களும் வழி மறிக்காங்க போராட்டம் பண்ணுதாங்க நந்தி பகவான் தேவர்களே பச்சை பிள்ளை என்ன பண்ணுவோம் இந்த பிள்ளை தனியா போய் தெரியாது ஒண்ணுமே தெரியாதா அதையால் நல்ல உறிஞ்சி பையா வழியிலமா ஒண்ணு சேர்ந்து அவத்தரா வேர்த்து விட்டுது ரெண்டையும் போட்ட உடனே கிச்சிரி ஏத்துது நான் சொன்ன உப்பு தண்ணியில குளிக்காத நீ கேட்டியா அதான் அவரை தேடிக்கிட்டு இருக்க அவரை யாரையா அவன் எத்தனை தேய்ச்சி குளிச்சாலும் கறிக்குருவி தான் வரலாமா அதான் ஐயனார் கோயில குளிச்சாலாவது ஆள் சிவப்பாயிரலாமான்னு 2 நேரம் குளிச்சேன் அது வசமா வச்சு பார்த்தார் நந்தி பகவான் ஐயா தேவர்களே உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா பாருங்க பிள்ளையோட முகத்தை பாருங்க பார்த்தார் நந்தி பகவான் இந்த பிள்ளைய உள்ள விட உங்களுக்கு மனசு வர மாட்டேங்க என்று நந்தி பகவான் தேவர்களிடத்துல கேட்டு பார்த்தாரு ஐயாவே தேவர்களே அரக்கரன் நினைக்காதீங்க குழந்தை என்று எண்ணிடும் கொடியவரை பிள்ளைகள பேசாதீர்கள் அவன் பச்சீர குழந்தையாச்சு அவன் பால் மனம் நடக்கிறாயே பச்சீர குழந்தையாய் கையிலைக்குள்ள அனுப்பாய் நீங்க பாவமான செய்யாதீர்கள் பாவமான செய்யாதீர்கள் ஐயா நினைக்காரு அப்பா தேவர்களே நினைக்காதீர்கள் அழகு பிள்ளையா இருக்கான பாலன் என்று நினைக்காதீர்கள் ஆமா அப்படியா சொல்லுறாரு கிடையாது பாலவள்ளி கைலாசத்துக்குள்ள வரவிடாம அடிச்சு பத்தி பெரும் பாவத்தை பண்ணிடாதீங்க ஒளியவர்கள் இல்லை ஐயா ஆமா 3 பேரும் பச்சில குழந்தையாச்சே ஆமா 1000 தான் அவ அரக்கியர்கள் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் 3 பேரும் பச்சை குழந்தை அத பார்த்து இந்த வார்த்தை நீங்க பேசலாமா ஆழ்மனம் வளர்க்காத குழந்தை ஆமா இப்படி பிள்ளைய பார்த்து இந்த வார்த்தை இப்படி பிள்ளைய பார்த்து இந்த வார்த்தையை கேட்கலாமா ஒருவேளை கேட்கிறது அவனுக்கு பிடிக்காம மனசுக்குள்ள வஞ்சகம் வச்சு பழி வாங்கினா நீங்க என்ன பண்ணுவீங்க தேவர்கள் சொல்றாங்க ஆமா யாரு இவன் 3 பேரு ஆமா இவங்க 3 பேரும் ஆமா என்ன பழி வாங்கவா பாத்துக்கிடுங்க அது நடக்கும்போது பாத்துக்கிடலாம் நீங்க என்ன சொன்னாலும் ஆமா இவங்க 3 பேருக்கும் இந்த கைலாசத்துக்குள்ள இடம் கிடையாது என்று ஆமா முப்புராதியர்கள் 3 பேர்களையும் விட மாட்டோம்னு தேவர்கள் கைலாசத்துல வடக்கு கோட்டை வாசல மறிச்சு நிற்கான் ஆமா அப்படியே கைய போட்டு வழிமறிச்சு நிற்கான் ஆமா நந்தி பகவான் பாவிகளா இந்த கைலாசத்துல இருந்து என்ன பையன் ஆமா பச்சில குழந்தைய உள்ள விட உங்களுக்கு மனசு வரலையே என்று ஆமா நந்தி பகவான் இந்த அரக்கியவாதர்கள் பெற்ற குழந்தைகளை நந்தி பகவானுக்கு நீங்க எக்கேடு கொண்டு பாப்பது விடதுக்கும் மனசும் கிடையாது ஏன்னா 3 பச்சை பிள்ளை என்ன மாதிரி ஆமா தெரியாத பிள்ளை ஒண்ணுமே தெரியாத
பிள்ளைங்க என்ன பண்றதுன்னு தெரியாது, என்ன நடக்கணும்னு தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது. தெரியாது இந்த மாதிரி வர தெரியாத பிள்ளைகள். ஆமா அதனால் ஆமா 3 பிள்ளைங்க கையில பிடிச்சி நிக்காது. கையில பிடிச்சிட்டு நிக்காரு. எங்க போவோம்னு தெரியாம அப்பா என்ன கைலாசத்துக்குள்ள உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் இந்த கைலாச வாசல்ல நாம நிக்க வேண்டாம். நம்ம போய் காவ வைக்க வேண்டாம். ஆமா அப்ப நம்ம போவோம் என்று நந்தி பகவான் அந்த 3 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அவர் எங்க வாரார் பாருங்க. எங்க வருகிறார்? அவர் வாடாத திருமுகமோ வாடாத திருமுகமோ வாடாத திருமுகமோ திருமுகமோ ஐயா வாடி மிக வாராரே வாடி மிக வாராரே வாடி மிக வாராரையா காட்டுக்குள்ள வந்தாரு. ஆமா யாரு யார் யார் ஐயா? நந்தி பகவான் காட்டுக்குள்ள வந்தார். காட்டுக்குள்ள வந்தார். ஐயா ஐயா ஏ நீலா ஏ நீலா ஏ குமரா ஏ குமரா ஏ ஆதித்தா ஏ ஆதித்தா உனக்கு என்ன தெரியல தெரியல நீ பிறந்த நேரமா ஆமா இல்ல வளர்ந்த நேரமான்னு தெரியல வளர்ந்த நேரமான்னு தெரியல ஆமா ஆகையினால் நீ கைலாசம் வர முடியாது என்று ஆமா அவர் கையில வைத்திருந்த வில்ல எடுத்தார் வில்லை எடுத்து தரையில ஓங்கி ஒரு குத்து குத்துறாரு. ஆமா அந்த வில்லானது ஒரு மரமாக முளைத்தது. பாருங்க என்னையா அப்படி முளைத்த மரத்துக்கு பேர்தான் இன்றைக்கு வில்வ மரம். யாரு யாரையா? நந்தி பகவான் கையில வைத்திருந்த ஆமா அந்த வில்லினுடைய வைவையினால் வந்த மரம். அது பேர்தான் வில்வ மரம். என் தாய் முத்தாரம்மாளுக்கு ஆமா வில்வ மரம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னையா முத்தாரம்மா ஆமா வேள்வியில பிறந்து பகவான் கிட்ட வரத்தை வாங்கி முதல்ல வந்து பூலோகத்துல உட்கார்ந்த இடம் ஒரு வில்வ மரத்து இடம்லதான். ஆமா அந்த வில்வ மரத்தை உருவாக்கி முப்புராதியர்களே நீலா குமரா ஆதித்தா என் செல்ல கண்ணுகளா ஆமா இந்த வில்வ மரத்து அடியில உட்காருங்க. இந்த மரத்து நிழல்ல உட்காருங்க. ஆமா கைலாசம் போயிட்டு வாரேன். ஆமா போயிட்டு வருவதற்குள்ள அத்துவான கானகத்துக்குள்ள ஒரு கதை நடக்கும். அந்த கதை உங்களுக்கு நல்லதாக முடியும் என்று இவர் சொல்லிட்டு கிளம்புகின்றார். 3 பேர் எட்டி நந்தி பகவான் கையை பிடித்தார். நந்தி பகவானே நீங்கள் உங்கள் ஒருத்தருக்குத்தான் உங்களுடைய பேச்சுக்கு மட்டும்தான் நாங்க 3 பேரும் கட்டுப்படுவோம். இன்றைக்கு இல்லை என்றாலும் ஒரு நாள் ஒரு பொழுதிலே எந்த தேவருடைய முனிவருடைய கைலாசத்துக்குள்ள உள்ள விட மாட்டேன்னு சொன்னாலோ அவர்களை பழிக்கு பழி வாங்கி கை விலங்கு கால் விலங்கு தோல் விலங்கு மார்விலங்கு பூட்டி என்னோட சிறைக்குள்ள அவர் அடைக்கல. அண்ணன் தம்பி 3 பேரும் உப்பராதீர்கள் கிடையாது. அப்படிலாம் இருக்கணும். நம்மள ஏதாவது ஒரு இடத்துல அவமானப்படுத்துறாங்கன்னு வை. அவமானப்பட்ட இடத்துல ஜெயிச்சு காட்டுற மாதிரி வேற எந்த வெற்றியும் கிடையாது. என்னையா எந்த அவமானத்துல நம்ம தலை முடிஞ்சோமோ அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கணும். அப்படி நடந்துட்டோம். அதை பார்த்துட்டு அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. நடப்படமா தான் இருக்கணும். பார்த்தா உப்புராதியர்கள் ஒரு நாள் ஒரு பொழுதாவது அவங்களை
சிறை எடுத்து வைக்கல என்றால் நாங்க 3 பேர்களும் உபராஜர்கள் இல்லை என்று மாறுதட்டி சபதம் வைத்தார். பார்த்தார் நந்தி பகவான் என்ன சொல்ல முடியும்? இவரு கூட தான் அங்கேயே அழைச்சிருக்காரு. ஆமா. ஆகையினால் நந்தி பகவான் பார்த்தார். அப்பா நீங்க இந்த வில்வமரத்து நிழல்ல இருக்க இந்த இடத்துல இங்களையே உட்காருங்க. நான் கைலாசம் போயிட்டு வரேன். கைலாசத்துல போய் நான் பகவானை பார்த்துட்டு வரேன். கைலாசம் போய் வருவதற்குள்ளாரே இங்க ஒரு கதை நடக்கும். அந்த கதையும் உங்களுக்கு ஜாதகமா இருக்கும் என்று ஆமா அந்த அண்ணன் தம்பி 3 பேரிடத்துல சொல்லிவிட்டு அதற்கு நந்தி பகவான் கைலாசம் போயிருக்காரு. ஆமா இவர்கள் அந்த வில்வமரத்து நிழலிலே முப்பராஜர்கள் 3 பேர்கள் போல இருக்க இந்த கதை இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கு பாருங்க. காடான காட்டுக்குள்ளே கட்டழக முனிவரும் அந்த சக்தி மகா முனிவரார் என்ன நினைப்பார் அவர் பதவான தானிலை பாரதியவரப்பார் அழகு சக்தி மகா முனிவர்